Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். காட்சிகளை பார்க்கலாம். சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். கோவை வடக்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இந்த முறை சாத்தூரில் களம் காணும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கலை செய்வதற்காக இருக்கிறார். அதேபோல கோவை வடக்கு தொகுதியில் களம் காணும் வானதி ஸ்ரீனிவாசனும் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். பாஜகவின் முக்கிய முகங்கள் இருவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் காட்சிகளை பார்க்கிறோம். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். அதேபோல கோவை வடக்கு தொகுதியில் இந்த முறை களம் காணும் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசனும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் முக்கிய வேட்பாளர்கள் இருவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, இன்றைக்கு எத்தனை மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம்? பாஜகவை சேர்ந்த முக்கிய இரு தலைவர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். என்ன விவரம்? திலகவதி, தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தனது மனுவை இன்று சாத்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் முன்னிலையில் தற்போது தாக்கல் செய்து வருகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இணைந்து என்டிஏ கூட்டணி உருவாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இத்தேர்தலை பொறுத்தமட்டில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல கோவை வடக்கில் வானதி ஸ்ரீனிவாசன், மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய முகங்கள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். இந்த நிலையில்தான் நெல்லை தொகுதியில் கிட்டத்தட்ட 5 முறை போட்டியிட்டு 3 முறை வென்ற நயினார் நாகேந்திரன் இந்த முறை புதிதாக சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். தற்போது சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் கடற்கரை ராஜிடம் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் முன்னிலையில் தனது வேட்புமனுவை நயினார் நாகேந்திரன் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். முன்னதாக திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்த நிலையில் நயினார் நாகேந்திரனும் மத்திய அமைச்சரும் காத்திருந்த செய்தி அறிந்து உடனடியாக திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் நயினார் நாகேந்திரனை சந்தித்து நலம் விசாரித்தார். இருவரும் ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்த நிலையில் தற்போது வேட்புமனு தாக்கலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த தொகுதியை பொறுத்தமட்டில் அதிமுக அதிகம் வெற்றி பெற்றிருந்த தொகுதி என்றாலும் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில்தான் தனது விருப்பத்தின் பேரில் சாத்தூர் தொகுதியில் இந்த முறை புதிதாக நயினார் நாகேந்திரன் களமிறங்கி இருக்கிறார். இதே போல தமிழகத்தினுடைய பல்வேறு தொகுதிகளிலும் அனைத்து பாஜக வேட்பாளர்களும் 12 மணி அளவில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்கள். மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தமட்டில் ராம ஸ்ரீனிவாசன், மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையிலும் கோவை வடக்கில் வானதி ஸ்ரீனிவாசனும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் தற்போது தங்களுடைய திலகவதி. விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் இந்த தேர்தலில் களம் காண்கிறார். அதேபோல தற்போது கோவை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் களம் காண்கிறார். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.